லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா வந்து தனியாக படுத்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன், ஒருத்தனுக்கு வந்து டைட்டில் கொடுத்துருங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து பேசிட்டாங்க. இந்த மாதிரி என்னால் வந்து முடியலை அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இன்னும் இந்த கேமை பற்றி பல விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. இங்கே வந்து அதை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் டீமெல்லாம் வந்து கதை ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா சௌந்தர்யா வந்து க்யூட்டாக பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறது கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க உட்காந்து கதறாங்க. நான் இந்த இடத்துல இன்றைக்கி நான் பதிவு பண்ணுறேங்க. இவன் வந்து முத்துக்குமரன் வந்து இப்போ உள்ள நல்லவன் உத்தமன் நேர்மையானவன் நடிக்கிறான் பாருங்கள். வெளியே வந்து அவன் நாடுறானா இல்லையான்னு பாருங்கள். நான் வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அவன் வந்து வெளியே வந்து நாடுறான், அவன் பேரு கெடும். உள்ள அவன் நல்லவனை நடிச்சியாடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க. இதே இன்றைக்கி பிஆரை உட்காந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்களே இவங்க எல்லோரும் கேட்பாங்க. வெளியே வந்து அவன் நாருவான். ஏன்னா இவன் யாரை உதாரணமாக சொல்கிறான்? விக்ரமனை தான் உதாரணமாக சொல்கிறான். சரிங்களா? விக்ரமன் எந்த மாதிரி ஒரு ஆளுன்னு சொல்லி தெரியும். அவன் எந்த அளவுக்கு விக்ரமன் வந்து இப்போயும் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் விசிகா அப்படிங்கிற கட்சியில் அப்படி இருந்துக்கிட்டு அந்த கட்சி பேரை கெடுத்து தானும் கெட்டு எந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சான் அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு பெண் வழக்கறிஞர்கிட்ட எந்த அளவுக்கு இது பண்ணான்னு தெரியும், விக்ரமன் பண்ணான்னு தெரியும். அதெல்லாம் பேச வேண்டாம். ஆனால் எப்படி அவன் விஷயம் வந்து வெளியே வந்து நாரிச்சோ உள்ளே என்ன பண்ணா விக்ரமனை நல்லவன்டா, நான் உத்தமன்டா, அறம் வெல்லுண்டா, அறத்தின்படியே பெண்கள்னால் அப்படி பெண்கள்னால் இப்படி. அசீம் நீங்கள் பெண்களை போடின்ட்டீங்க, அதுவே தப்பு. பெண்களை போடின்னு சொன்னதே தப்புனா ஒரு பெண்ணிட்ட வந்து 16 அதை பேச வேண்டாம். கோர்ட்டில் கேஸ் இருக்குது சரியா? பெண் வழக்கறிஞர் ஏமாத்திருக்க புகார் இருக்குது, சும்மா இல்லை. அதே மாதிரி இவனும் வந்து வெளியே நாராயணன் பாருங்கள். இவன் நீங்கள் அசீமான ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. இவன் வந்து விக்ரமன் தான், அவன் தான் சொல்கிறான் விக்ரமன்னு. அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறதுக்கு சவுண்டு மாதிரி க்யூட்டாக பண்ணிட்டு எப்படியோ பண்ணிவிட்டு உங்கள் பாஷையில் அது தன்னோட கேம் விளையாண்டு கண்டென்ட் கொடுத்துட்டு இந்த கேமில் தன்னால் என்ன முடியுமோ வர்றது தான் கொடுக்க முடியும், நடிக்க முடியாது. நடிக்காமல் வாழ்ந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.